தாமு அண்ணா வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்காரு. அது ஆடியோ வந்து கேட்கும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னென்னா நம்ம வீடியோ பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம யாரையோ பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. நான் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். சொல்லுங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட வீடியோவை நான் பல முறை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? சவுதியில வந்துட்டு எனக்கு முன்னாடி வந்தீங்களா இல்ல நான் உங்களுக்கு பின்னாடி வந்தனா அப்படிங்கிறது வந்துட்டு அது நீங்க சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா நான் சொன்னாதான் தெரியும். சரிங்களா? இப்ப சவுதியை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க இல்லையா? சவுதியில பல இடத்துல குண்டு போட்டிருக்காங்க. அப்ப சவுதிக்காரன் இதை வந்துட்டு வெளியில விட்டா நமக்கு பல தண்டனை இருக்குன்னு சொல்லி இருக்கிறான். அதை உங்களால வந்து எகுத்து ஒரு வீடியோ போட முடியுமா? அண்ணா, நீங்கள் இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தா கூட நான் போட்டிருக்கேன், ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கு சவுதி அப்படின்னு. ஈவன் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சது இன்றைக்கி காலையில் தான் அனுப்பிச்சிருக்கீங்க. ஒரு 11 மணிக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. டேட் என்ன? மார்ச் 29க்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. பட் நான் 28க்கு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மார்ச் 29 காலையிலேயே போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டிருக்காங்க, பாம்பு போட்டிருக்காங்க அப்படின்னு. அண்ட் நீங்கள் ஈவினிங் ஆஃப்டர்நூன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வீடியோ சரியாக பார்க்கல போல இருக்கு. இல்லை இல்லை, நான் போட முடியுமான்னு கேட்குறேன் நான். ஈரானுக்காரன் பல இடத்துல குண்டு போட்டிருக்கான். அதனால உங்களை வந்துட்டு உண்மையாக சொல்ல முடியுமா? சொன்னா அவங்கள தூக்கி உள்ள வச்சிருப்பான், இல்லைன்னா என்ன தூக்கி உள்ள வைப்பான். அதை கேள்வி கேட்டவனும் உள்ள தூக்கி வைப்பான். சவுதியில என்ன நடந்தாலும் ஈரான் போடுற குண்டுகளை எல்லாத்தையும் அதை வெளியில விட்டா அவனுக்கு இத்தனை வருஷம் தண்டனைன்னு இருக்கு. நீ ஏத்துக்குவியா? நீ ஏப்பா உண்மையை மட்டும் பேசுங்க தம்பி. சவுதியில நானும் சவுதியில தான் இருக்கிறேன். எனக்கு இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. உண்மையை மட்டும் பேசுங்க அப்படின்றீங்க. நான் பேசுறதுனா எனக்கு பிரச்சனை வர்றது நான் உண்மையை பேசுகிறதால தானே. எத்தனை மிரட்டல் வருது தெரியுமா சவுதியை பற்றி? இப்போது நம்ம உண்மையை பேசினாலே மிரட்டல் வந்து சவுதிக்காரங்கிட்டேருந்து வரதை விட நம்ம தமிழ் ஆளுங்க எவ்வளோ பேர் மிரட்டுறாங்க தெரியுமா? ஆனால் தான் நான் கேர் பண்ணிக்கிறது இல்லை. அன்பாக பேசினாங்கன்னா உடனே அன்பாக பேசுவேன். ஏன்னா என்னோடய நம்பர் வந்து பப்ளிக்காக அவைலபிள் இருக்குது. யாரும் இந்த வீடியோ போடுறவங்க வந்து ஓப்பனாக அவங்க நம்பர் போட மாட்டாங்க. ஸோ அந்த நம்பர் ஓப்பனாக போட்டிருக்காங்க. எத்தனையோ கிட்டே ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க நிறைய பேர். ஸோ நான் உண்மையை மட்டும் பேசணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டீங்க. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் சவுதிவாசிக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. உடம்பு சரியில்லை, தலைவலி, அதுக்கு தான் அப்படி கட்டிகிட்ருக்கேன். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.